மீனாட்சியும் குஞ்சனும் பக்கத்து பக்கத்து வீட்ல இருந்தாங்க. 2 பேருக்குள்ளயும் நிறைய பாசம் அன்பு இருந்துச்சு. அவங்க வீட்டுக்கு முன்னாடி நிறைய தள்ளுவண்டிக்காரன் போவானுங்க. மீனாட்சி எப்ப எதை வாங்கினாலும் அப்ப கண்டிப்பா குஞ்சனையும் கூப்பிடுவா. குஞ்சன், ஏய் குஞ்சன், கோபி வைக்கிறவர் வந்திருக்காரு. 1 கிலோ கோபி வெறும் 10 ரூபாய் தானா, நீயும் வந்து வாங்கிக்க, அப்புறமா என்கிட்ட சொல்லாத கூப்பிடலன்னு. இதே போல குஞ்சன் ஏதாவது வாங்கினா மீனாட்சியை சத்தம் போட்டு கூப்பிடுவா. ஒரு நாள் மதியம் பட்டாணிக்காரன் ஒருத்தன் வந்தான். சுவையான ஃப்ரெஷ்ஷான பட்டாணி வாக்குங்க. பட்டாணி வெறும் கிலோ 30 ரூபாய் தான். மீனாட்சி தான் வீட்டை விட்டு வெளியே வந்து அந்த பட்டாணியை பார்த்துட்டு இருந்தா. தங்கச்சிமா, இந்தா பட்டாணி வாங்கிக்கோ, ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நேத்து தான் வயல்ல இருந்து பறிச்சு எடுத்துட்டு வந்தேன். சரி, 1 கிலோ கொடுங்க. மீனாட்சி எப்பவும் போல குஞ்சனை கூப்பிட்டா. குஞ்சன், ஏய் குஞ்சன், பட்டாணி விற்கிறவர் வந்திருக்காரு. நல்ல பட்டாணியா இருக்கு, வாங்கறதா இருந்தா வந்து வாங்கிக்க. ஆனா அன்னைக்குன்னு பார்த்தா குஞ்சன் அன்னைக்கு மத்தியானம் நல்ல பெட்ஷீட்டை இழுத்து போத்திட்டு தூங்கிட்டு இருந்தா. மீனாட்சி எத்தனையோ தடவை சத்தம் போட்டு கூப்பிட்டோம் குஞ்சன் வீட்டை விட்டே வெளியே வரல. மீனாட்சி அவளுக்கு மட்டும் பட்டாணியை வாங்கிட்டு போயிட்டா. அப்புறம் பட்டாணிக்காரனும் போயிட்டான். சாயந்தரம் மீனாட்சி சமையல் செய்ய பட்டாணியோட தோலை உரிச்சிட்டு இருக்கும்போது அவளுக்கு மூச்சே நின்னு போச்சு. பட்டாணில இருந்து தங்க விதையா வெளியே வந்துச்சு. அந்த சமயம் மீனாட்சியோட புருஷன் சுபம் டியூட்டி முடிச்சிட்டு திரும்பி வந்தான். சுபம் சுயநலமும் பேராசையும் கொண்ட ஒரு மனுஷன். அவன் தங்க பட்டாணிய பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டான். அடேங்கப்பா, நாம பெரிய பணக்காரர் ஆயிட்டோம். நீ எதுக்காக ஒரே 1 கிலோ பட்டாணி வாங்கின? குறைஞ்சபட்சம் 10-15 கிலோ வாங்கியிருந்தேன்னு வச்சுக்க. எனக்கு எப்படி தெரியும் இந்த பட்டாணியை உரிச்சா தங்க பட்டாணி வரும்னு? தெரிஞ்சிருந்தா இன்னும் அதிகமா வாங்கியிருப்பேனே. மீனாட்சியோட புருஷன் சுபம் கிராமத்துல எல்லார்கிட்டயும் தான் ஒரு பெரிய பணக்காரன்னு பகட்டா காட்டிக்கிட்டான். குஞ்சனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதும், அதாவது மீனாட்சி வாங்கின பட்டாணி தங்கமா மாறின கதை தெரிஞ்சதும் அவ மீனாட்சியை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு வந்தா. ஏன் மீனாட்சி, நீ மட்டும் பட்டாணியை தனியா போய் வாங்கிட்டியாக்கும்? நான் எப்ப எதை வாங்கினாலும் உனக்கு நான் குரல் கொடுத்துட்டு தானே வாங்குவேன். நானும் உனக்கு குரல் கொடுத்தேன், ஆனா நீ வீட்டை விட்டு வெளியே வரவே இல்லை. அநேகமா நீ தூங்கிட்டு இருந்திருப்ப. அட ஆமா, முந்தானத்து மத்தியானம் நான் கொஞ்சம் லேசா தூங்கிட்டேன். நான் தான் தப்பா நினைச்சிட்டேன். நீ வேணுமே தான் என்னை கூப்பிடலன்னு நினைச்சிட்டேன். என்னை மன்னிச்சிடு. அந்த பட்டாணிக்கார மறுபடியும் வந்தா நானும் அவன்கிட்ட பட்டாணி வாங்குவேன். குஞ்சன் வீட்டுக்கு போனதும் குஞ்சனோட புருஷன் என்ன சொன்னான்னா, இப்போது அந்த மீனாட்சியோட உண்மை என்னன்னு உனக்கு புரிஞ்சுதா? நீ தானே அடிக்கடி சொல்வ மீனாட்சி ரொம்ப நல்லவன்னு. ஆனா இப்ப பாத்தியா, தங்க பட்டாணிய அவ மட்டும் தனியா வாங்கிக்கிட்டு இருக்கா. நாம தாங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். மீனாட்சி எனக்கு குரல் கொடுத்துருக்கா. ஆனா அன்னைக்கு மத்தியானம் நான் தூங்கிட்டு இருந்ததுனால மீனாட்சியோட குரலை நான் கேட்கவே இல்லைங்க. நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன். அவ பொய் சொல்றா. அவ எதுக்காக உன்னை கூப்பிடலன்னா அவளுக்கு விருப்பம் இல்ல. அவளை மாதிரி நாமளும் பணக்காரர் ஆயிடக்கூடாதுன்னு அவ நினைச்சிட்டு இருக்கா. அங்க மீனாட்சியோட புருஷன் சுபம் வேலை வெட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டுல உட்காந்துருந்தான். அப்புறம் எப்பவும் அந்த தங்க பட்டாணிய பாதுகாத்து வைக்கிறதுலயே இருந்தான். மீனாட்சி அவங்கிட்ட சொன்னா, ஏங்க நாம ஏன் 1/2 கிலோ பட்டாணிய குஞ்சன் வீட்டுக்கு கொடுக்க கூடாது? நம்மள மாதிரியும் அவங்களும் கொஞ்சம் வசதி சந்தோஷத்தோட இருக்கட்டுமேங்க. இதுல எந்த தப்பும் இல்ல. நீ என்ன பைத்தியம் ஆயிட்டியா? 1/2 கிலோ தங்க பட்டாணியை குஞ்சன் வீட்டுல கொடுக்க போறியா? அட, இந்த தங்க பட்டாணியை வச்சுதான் என் வாழ்நாள ஓட்டணும். இதுல இருந்து நீ 1/2 கிலோ பட்டாணியை எடுத்து அவன் வீட்டுக்கு கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் பாதி வாழ்க்கை நான் வேலை செய்ய வேண்டியதாயிடும். அதனால 1/2 கிலோ தங்க பட்டாணியை குஞ்சன் வீட்டுக்கு கொடுக்கணுன்ற விஷயத்த மறந்துடு. ஒரு நாள் தெருவுல இன்னொரு பட்டாணி விற்கிறவன் வந்தான். இந்த தடவை குஞ்சனோட புருஷன் அவனை பிடிச்சிட்டான். அவன் கிட்ட இருந்த எல்லா பட்டாணியையும் அவன் வாங்கிட்டான். குறைஞ்சபட்சம் 50 கிலோ பட்டாணி. குஞ்சனும் அவளோட புருஷனும் பட்டாணி உரிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அதுல எதுவுமே தங்க பட்டாணி கிடையாது. குஞ்சனோட வீட்டுல 50 கிலோ பட்டாணிக்கான தேவையே கிடையாது. அதனால அது இருந்து கெட்டு போக ஆரம்பிச்சிடுச்சு. இதுல நான் கொஞ்சம் பட்டாணி எடுத்துட்டு போய் மீனாட்சி வீட்டுக்கு கொடுத்துட்டு வரேனே, இங்க இருந்து அது கெட்டுதாங்க போகும். குஞ்சன் ஒரு பாத்திரத்துல பட்டாணி எடுத்து வச்சா. அதுல கொஞ்சத்தை எடுத்துட்டு போய் மீனாட்சி கிட்ட கொடுத்தா. குஞ்சன் செஞ்ச இந்த வேலை மீனாட்சிக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அவ மனசுல ஒரு முடிவு பண்ணா. அதாவது அவ எப்படியாவது 1/2 கிலோ தங்க பட்டாணிய குஞ்சன் கிட்ட கொடுக்கணும்னு முடிவு பண்ணா. குஞ்சன் மார்க்கெட்டுக்கு போய் பச்சை அப்புறம் கோல்டன் கலர்ல பெயிண்ட் வாங்கிட்டு வந்தா.
அவ 1/2 கிலோ பச்சை பட்டாணி மேல கோல்டன் பெயிண்ட அடிச்சா. ஒரு நாள் காலையில அவளோட புருஷன் பாத்ரூம்ல இருக்கும்போது மீனாட்சி அவகிட்ட இருந்த 1/2 கிலோ தங்க பட்டாணியை எடுத்துட்டு அந்த இடத்துல அவ பெயிண்ட் பண்ண பச்சை பட்டாணியை வச்சுட்டா. மதிய சமயத்துல அவ தன்னோட புருஷன்கிட்ட சொன்னா, இங்க பாருங்க, நான் சாதா பட்டாணியை வச்சு சப்ஜி செஞ்சிருக்கேன். சப்ஜி கொஞ்சம் நான் அதிகமா பண்ணிட்டேன். அதுல கொஞ்சம் எடுத்துட்டு போய் குஞ்சன் வீட்டில் கொடுத்துட்டு வரலான்னு இருக்கேன். சுபம் பாத்திரத்தை பார்த்தான். அதுல பச்சை பட்டாணி அவன் கணக்கு தெரிஞ்சது. ஏன்னா மீனாட்சி தங்க பட்டாணி மேல பச்சை பெயிண்ட அடிச்சு வச்சா. இது போலதான் மீனாட்சி தன்னோட புத்திசாலித்தனத்தால 1/2 கிலோ தங்க பட்டாணிய குஞ்சன் வீட்டுல கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தா. குஞ்சன் அப்புறம் மீனாட்சிக்குள்ள முன்னாடி இருந்த மாதிரி ஆழமான நட்பு ஏற்பட்டுச்சு. மீனாட்சி, ஒரு விஷயம் சொல்லு, உன் புருஷனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா, அதாவது அதுல 1/2 கிலோ பட்டாணி தங்க பட்டாணி இல்ல சாதாரண பட்டாணின்னு தெரிஞ்சா, அப்போ நீ அவர்கிட்ட என்ன சொல்லுவ? சொல்லுவேன், எனக்கு என்ன தெரியும்னு. ஒருவேளை பட்டாணிக்கார பச்சை பட்டாணி மேல கோல்டன் பெயிண்ட அடிச்சு நம்மள முட்டாளாக்கிட்டானோ என்னமோ. உத்தரப்பிரதேசத்துல மேற்கு ஃபத்தேகஞ்ச்னு ஒரு கிராமம் இருந்தது. அங்க சூரஜ் அவனோட குடும்பத்தோட இருந்தான். சூரஜ் தர்பூசணி விவசாயம் பண்றவரு. அவருக்கு 2 பொண்ணுங்க இருந்தாங்க, ஜோதி அப்புறம் மாலு. அப்பா, இன்னைக்கு மாலு பல்லு தேய்க்காமலேயே சாப்பாடு சாப்பிட்டா. அப்பா, அவ என்னுடைய டூத் பிரஷை எடுத்து பல்லு தேய்ச்சாப்பா. அதனாலதான் நான் இன்னைக்கு பல்லு தேய்க்கல. எனக்கு புதுசா பிரஷ் வாங்கி கொடுங்க. இங்க பாரு மாலு, உன்னுடைய பிரஷ நல்லா கழுவி சுத்தமா வச்சுக்கோ. ஜோதி உன்னுடைய தங்கச்சி தானே, அவ உன்னுடைய பிரஷ பயன்படுத்திட்டான்றதுனால உனக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுது? இந்த வாட்டி தர்பூசணி விவசாயம் சரியா நடக்கவே இல்லை. அதனால நல்லா யோசிச்சுட்டு தான் செலவு பண்ணணும். நாளைக்கு நான் தர்பூசணி விற்கிறதுக்கு மண்டிக்கு போறேன். இந்த தடவை எவ்வளவு பணம் கிடைக்குதுன்னு பாக்கறேன். மண்டி கிராமத்தை விட்டு கொஞ்சம் தூரத்துல சிட்டில இருந்தது. மண்டியோட முதலாளி மோத்திலால் ரொம்ப கேடி அப்புறம் கஞ்சூசும் கூட. அவன் விவசாயிகளை ரொம்ப ஏமாத்துவான். இந்த வருஷம் நான் என்னோட பொண்ணோட கல்யாணத்தை முடிக்கணும். அதுக்கு கிட்டத்தட்ட 10 லட்சம் தேவைப்படும். அதனால இந்த தடவை நம்ம பெரிய ப்ராஃபிட்டை சம்பாதிக்கணும். ஹரியா, உன்னுடைய மூளையை பயன்படுத்தி ஒரு விஷயம் சொல்லு. நான் எப்படி விவசாயிகளை ஏமாத்தி அவங்களுடைய பயிர்களை வாங்க முடியும்? நான் என்ன யோசிச்சேன்னா, பாவப்பட்ட விவசாயிகளை ஏமாத்தணும்னா அவங்களால நம்ம கிட்ட மோதவே முடியாது. நீ என்ன சொல்ற? முதலாளி, நீங்க விவசாயிகளுடைய பணத்தை நிறுத்திட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்த தடவை நம்ம கிட்ட பயிரை விற்கிறதுக்கு வரமாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வேற மண்டிக்கு போயிடுவாங்க. இதை விட நல்ல யோசனை என்கிட்ட இருக்கு. அதனால அந்த பாம்பும் செத்து போகும், அது அடிச்ச கட்டையும் உடையாது. மறுநாள் சூரஜ் தன்னோட மண்ணுல விளைஞ்ச தர்பூசணியை எடுத்துக்கிட்டு மோத்திராம பார்க்க போனாரு. சூரஜ், உன் நிலத்துல விளைஞ்ச தர்பூசணி ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலா பார்க்க போனா இதுக்கு 45,000 ரூபாய் விலை கொடுக்கணும். ஆனா நான் உனக்கு 50,000 ரூபாய் கொடுக்கறேன். சூரஜ் பணத்தை வாங்கி தன்னோட பையில வச்சாரு. அப்புறம் சந்தோஷத்தோட வீட்டுக்கு திரும்பினாரு. ஜோதிக்கும் மாலுக்கும் புதுசா ஒரு Dress வாங்கி கொடுக்கணும். அப்புறம் புதுசா 2 டூத் பிரஷும் வாங்கணும். இப்படி சூரஜ் யோசிச்சுக்கிட்டே போனாரு. திடீர்னு மோட்டார் சைக்கிள்ல 2 பேர் வந்தானுங்க. சூரஜ் கையில இருந்த பைய பறிச்சுக்கிட்டு அவங்க ஓடிட்டாங்க. திருட, என்னுடைய பேக், அவனை பிடிங்க பிடிங்க. அந்த 2 திருடனை அனுப்பிச்சது மோத்திராம் தான். இப்படி கேடித்தனம் பண்ணி மோத்திராம் சூரஜோட தர்பூசணிய ஃப்ரீயா கைப்பற்றினான். சூரஜ் அழுதுகிட்டே மோத்திராம பார்க்க வந்தாரு. அப்புறம் மோத்திராம் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. உன்னுடைய பைசா திருடு போயிடுச்சுன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் தான் உனக்கு மொத்தமா செட்டில் பண்ணிட்டேனே. சேட்ஜி, என் பசங்க பசியோட இருக்காங்க, எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க. 2 தர்பூசணி எடுத்துக்க, அப்புறம் இங்கேருந்து கிளம்பு. இன்னைக்கு ஒரு நாளைக்கு வேண்டிய சாப்பாடு உன் குடும்பத்துக்கு கிடைச்சிடும். ஓ. அப்பாவி சூரஜ் கையில 2 தர்பூசணியை எடுத்துக்கிட்டு அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்தாரு. வழியில ஒரு மகாத்மா வந்துகிட்டு இருந்தாரு. எப்பா, ரொம்ப தாகமா இருக்கு. நீ எனக்கு இந்த தர்பூசணிய கொடுக்க முடியுமா? ஒரு தர்பூசணிய சூரஜ் அந்த மகாத்மா கிட்ட கொடுத்தாரு. சூரஜோட கண்கள்ல இருந்த கண்ணீரை பார்த்து மகாத்மா அவரோட பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அவரு சூரஜ ஆசீர்வாதம் பண்ணாரு. இன்னிலிருந்து சரியா 2 வருஷத்துக்கு அப்புறம் உன்னுடைய பிரச்சனை எல்லாமே தீர்ந்து போயிடும். சூரஜுக்கும் தன்னோட பொண்ணுங்களுக்கும் அந்த வருஷம் ரொம்ப கஷ்டமா இருந்தது. பண கஷ்டத்தால அவங்க ரொட்டி சட்னியை வச்சு தன்னோட நாட்களை ஓட்டிக்கிட்டாங்க. அப்பா, இதுக்கு மேலேயும் இந்த சட்னி ரொட்டியை சாப்பிட முடியல. இங்க பாருமா,
அடுத்த விவசாயம் நடக்கிற வரைக்கும் நாம கொஞ்சம் தைரியமா தான் இருக்கணும். கடைசியா ஒரு வருஷம் எப்படியோ கடந்து போயிடுச்சு. சூரஜோட நிலத்துல புது விவசாயம் நடந்தது. ஒரு நாள் ஜோதி ஒரு தர்பூசணி எடுத்து வெட்டினான். உடனே சத்தம் போட்டா, அப்பா மாலு இங்க வாங்களே. என்ன ஆச்சு? எதுக்காக இப்படி பேய் மாதிரி கத்துற? தர்பூசணியில தங்க பால் இருக்கு. சூரஜும் அவரோட பொண்ணுங்களும் நிலத்துல இருந்த மத்த தர்பூசணியை வெட்டி பார்த்தாங்க. அது உள்ள இருந்து தங்க பால் வெளியே வந்துச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த முனிவருடைய ஆசீர்வாதம் தான். சூரஜ் அவரோட தர்பூசணியில கிடைச்ச தங்க பாலால பெரிய பணக்காரர் ஆயிட்டாரு. ஹரியா இந்த விஷயம் எல்லாத்தையும் மோத்திராம் கிட்ட சொன்னான். முதலாளி, இந்த சூரஜ் இப்போ உங்களை விட பெரிய பணக்காரர் ஆயிட்டாரு. அவர் நிலத்துல விளைஞ்ச தர்பூசணியில தங்கமா விளையுது. கிராமத்து ஜனங்க என்ன சொல்றாங்கன்னா, யாரோ முனிவருடைய ஆசீர்வாதத்தினாலதான் இதெல்லாம் நடந்துதான். நீ கவலையை விடு. அடுத்த வருஷம் தர்பூசணி விளையும் போது அந்த தர்பூசணியை வெட்டுறதுக்கு முன்னாடியே நாம அந்த தர்பூசணிக்குள்ள இருக்கிற தங்கத்தை எடுத்துருவோம். அதுக்கு அடுத்த சீசன்ல சூரஜோட நிலத்துல தர்பூசணி விளைஞ்சது. ஒரு ராத்திரி மோத்திராம் தன்னோட வேலைக்காரனோட காயா இருந்த தர்பூசணிய வெட்ட போனான். அவன் தன்னோட வேலைக்காரனோட சேர்ந்து தர்பூசணிக்குள்ள இருந்த தங்கத்தை எடுத்தான். அத அவன் தோல்ல சுமந்துக்கிட்டான். நாம வீட்டுக்கு போக கூடாது. சூரஜ் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்ம வீட்டுல தங்கம் பிடிபட்டுடும். ஆத்த தாண்டி போனா எங்க சித்தி வீடு இருக்கு, நாம அங்கேயே போயிடுவோம். ஆனா முதலாளி, இவ்வளவு பெரிய மூட்டை எடுத்துக்கிட்டு எப்படி ஆத்த தாண்டி போக முடியும்? அட, அந்த ஆத்துல குறைவான தண்ணி தான் இருக்கு. ஏன் இப்படி பயப்படுற? மோத்திராமும் அவனோட வேலைக்காரனும் தன்னோட முதுகுல அவ்வளோ பெரிய தங்க மூட்டையை சுமந்துக்கிட்டு அந்த ஆத்தை தாண்டி போனாங்க. ஆனா சரியா அந்த நேரம்னு பார்த்து அந்த டேமை திறந்து விட்டுட்டாங்க. அந்த ஆத்துல தண்ணி அதிகமாயிடுச்சு. தன்னோட தோல்ல அதிகமான வெயிட் இருந்ததுனால மோத்திராமும் அவனோட வேலைக்காரனும் அந்த தண்ணியில மூழ்கி செத்து போயிட்டாங்க. யாரோ சரியா தான் சொன்னாங்க, நியாயத்துக்கு என்னைக்கும் அழிவு கிடையாதுன்னு. இப்பயாவது ஏந்திரிமா மகாராணி, எவ்வளோ நேரம் தூங்குவ? காலையில டிஃபன் கிடைக்கிற வரைக்கும் இவன் இப்படிதான் தூங்கிக்கிட்டே இருப்பா. இந்த ரேகா, உனக்காக டிஃபன் எடுத்துட்டு வந்திருக்க, அதுவும் சாக்லேட்ஸ். இவளுக்கு செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கீங்க. நைட் எனக்காக காத்திருந்து அப்படியே தூங்கிட்டான். சாக்லேட் வாங்கிட்டு வான்னு என்கிட்ட சொல்லியிருந்தா இவளுக்கு நாம சாக்லேட் கொடுத்தாகணும்ல. இவளும் இவளோட சாக்லேட்டும் என்ன பிரியாத பந்தமோ தெரியல. இவளுக்கு கல்யாண வயசும் ஆயிடுச்சு. ஆனா இவளோட சாக்லேட் டாஃபி சாப்பிட்ற பழக்கம் நிக்கவே இல்லை. இப்போ அவளுக்கு வயசு என்ன? சாக்லேட் சாப்பிடட்டும். இப்போ சாப்பிடலன்னா எப்போ சாப்பிடுவா? சாக்லேட்டை திட்டுறது காலங்காத்தாலேயே ஆரம்பிச்சிட்டியாமா? எனக்கு சாக்லேட்னா எவ்வளோ பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும் இல்லம்மா. எல்லாத்துலேயும் சாக்லேட் இருந்தாதான் எனக்கு பிடிக்கும். சீக்கிரம் எந்திரிச்சு குளி, உனக்கு நான் டிஃபன் செஞ்சு வைக்கிறேன். என்ன டிஃபன் செய்ய போறேம்மா? சாக்லேட். சீமா ரேகாவை திட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டா. ரேகா ரெடி ஆயிட்டு டைனிங் டேபிள்ல உட்காந்துக்கிட்டா. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து டிஃபன் சாப்பிட்டாங்க. என்ன அப்பா நீங்க, பொண்ணுக்கு கல்யாண வயசு வந்துருச்சு, ஆனா நீங்க நிம்மதியா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அவளுக்காக பையனை பாருங்க. நீ என்ன ஒன்றும் இல்லாதவனா பார்க்குற? நான் ஒரு நல்ல சம்பந்தத்தை பார்த்துருக்கேன். அவங்க சாயங்காலமே ரேகாவை பார்க்கறதுக்கு வராங்க. இந்த விஷயத்தை இப்பவா சொல்றது? எத்தனை ஏற்பாடுகளை செய்யணும்? அட, பார்க்க தானே வராங்க. இப்பவே கல்யாணம் நடக்க போகுதா? அட, உங்களுக்கு என்ன தெரியும்? பொண்ணை பார்க்க வரப்போ எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கணும். ஏதாவது காரணத்தினால சம்பந்தம் கெட்டு போயிடக்கூடாது. சரி சரி சரி, நீயே பார்த்துக்கோப்பா. சாயங்காலம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. அவங்கள ட்ரீட் பண்ற டிபார்ட்மெண்ட் எல்லாம் உன்னுடையது, சரியா? நீதான் பார்த்துக்கணும். சீமா ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பிச்சுட்டா. சாயந்தரம் ராதா தன்னோட பையன் பவன் கூட சேர்ந்து ரேகாவை பார்க்க வந்தா. பார்த்ததுமே அவளை பிடிச்சி போயிடுச்சுன்னு சொன்னா. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ரேகாக்கும் பவனுக்கும் கல்யாணம் நடந்தது. முதல் நாள் அன்னைக்கு பவன் ரேகாக்காக சாக்லேட் எடுத்துட்டு வந்தான். என்னோட அழகான மனைவிக்கு இந்த சாக்லேட். நம்ம புது வாழ்க்கைய இந்த சாக்லேட்டோட இனிப்பால ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு சாக்லேட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். எனக்காக சாக்லேட் எடுத்துட்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நான் என்னோட பர்ஸ்லயும் நிறைய சாக்லேட்ஸ் வச்சிருக்கேன், சாப்பிடுவீங்களா? பவன் அவளோட குழந்தைத்தனமான பேச்சை கேட்டு சிரிச்சான். இப்படியே அன்னைக்கு நாள் முடிஞ்சது. அப்புறம் அடுத்த நாள் காலையில, என்ன ஆச்சுமா மருமகளே, நீ ஏன் சாப்பிட மாட்டீங்கிற? ஒன்னும் இல்ல அத்தை, எனக்கு பசிக்கல. ரேகா ரொம்ப கம்மியா சாப்பிடுவா. ஏன்னா அவளுக்கு சாக்லேட் சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால அவ சாக்லேட்ஸ் மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருப்பா. இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. ஒரு நாள் ராதாவோட தோழி ரேகாவை பார்க்கறதுக்காக வந்தப்போ ரேகா சாக்லேட்டை வாயில வச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டா.
ராதா, உன் மருமகளுக்கு நல்லா பண்பாடு தெரிஞ்சிருக்கே. பாவம் முக்காட போட்டுக்கிட்டு உக்காந்துருக்கா. என்னாச்சு ரேகா, நீ ஏன் பேச மாட்டேங்கிற? முக்காட ஏன் போட்டு உக்காந்துருக்க? ரேகாவோட வாயில சாக்லேட் இருக்கிறதுனால அவ எந்த பதிலையும் சொல்லவே இல்ல. இதனால ராதாக்கு ரொம்ப கோபம் வந்தது. அவங்களே கோவமா ரேகா கிட்ட வந்து அந்த முக்காடை எடுத்து பார்த்தப்போ அவளோட வாயில சாக்லேட் இருந்தது. இத பார்த்து ராதாவும் அவளோட ஃப்ரெண்டும் சிரிச்சிட்டாங்க. நான் அனாவசியமா ரேகா மேல கோவப்பட்டேன். உனக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு முதல்லயே சொல்லியிருந்தேனா, நான் உனக்காக இன்னும் நிறைய சாக்லேட் வாங்கி இருந்திருப்பேன். இப்படி ஒளிஞ்சுக்கிட்டு சாப்பிட வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. நிஜமா ராதா, உன் மருமக இன்னமும் குழந்தைதான். யாராவது இந்த வயசுல சாக்லேட் சாப்பிடுவாங்களா என்ன? குழந்தைத்தனம் இருக்கிறது நல்லது தானே. வளர்ந்து என்ன பெருசா சாதிச்சிடுவோம். வளர்றதுக்கு இன்னும் நிறைய வாழ்க்கை இருக்கு. அவளோடது இப்போ விளையாடுற வயசு. விளையாடட்டுமே. சரியா சொன்ன. வளர்ந்துட்டா வாழ்க்கையில டென்ஷன் தான் இருக்கும். இரு ரேகா, நான் உனக்காக ஒரு சாக்லேட் எடுத்துட்டு வரேன். புது மருமகளுக்கு சாக்லேட்டை தரேன். இது எனக்கு ரொம்ப நல்ல கிஃப்டா இருக்கும். தேங்க்யூ ஆண்டி. எல்லாருமே எனக்கு சாரி, ஜுவல்லரின்னு ஏதேதோ கிஃப்டா கொடுத்துருந்தாங்க. நீங்க மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கிஃப்டா கொடுக்குறீங்க. ரேகா இப்போ ஒளிஞ்சு ஒளிஞ்சு சாக்லேட்டை சாப்பிடாம ஓப்பனா சாப்பிட ஆரம்பிச்சா. அதோடவே அவளுக்கு பராட்டா செய்யறதுனா ரொம்ப பிடிக்கும். அவ விதவிதமான பராட்டாக்களை செய்வா. இப்போவாவது உன் குழந்தைத்தனத்தை விடுமா. இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இனி சாக்லேட் சாப்பிட்ற காலம் முடிஞ்சிடுச்சு. நல்லா பொறுப்பா நடந்துக்கோ. அத்தை, பொறுப்புக்கும் சாக்லேட்டுக்கும் என்ன சம்பந்தம்? ராதா ரேகாவை எவ்வளவோ புரிய வைக்க பார்த்தா. ஆனா அவளால சாக்லேட் சாப்பிட்ற பழக்கத்தை கம்ப்ளீட்டா நிறுத்த முடியல. ஒரு நாள் பவன் சோஃபால சோகமா உட்காந்துட்டு இருந்தான். என்னாச்சுடா, ஏன் இப்படி கவலையா உட்காந்துருக்க? ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா என்ன? அம்மா, டென்ஷன் ஆகணுமா? ஆஃபீஸில் லாஸ் ஆனதுனால என்னை வேலையிலேருந்து தூக்கிட்டாங்க. என்ன? அப்போ வீட்டு செலவுகளை எப்படி பாத்துக்கிறது? உன் கல்யாணத்துக்கு ஏற்கனவே நிறைய செலவாயிடுச்சு. இப்போ என்கிட்டயும் காசு இல்ல. அம்மா, அதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ நான் என்ன பண்ணட்டும்? வீட்டோட செலவை எப்படி பார்த்துக்கிட்டோம்? நீ கவலைப்படாத, ஏதாவது ஒரு நல்ல வழி கிடைக்கும். கவலைப்படாம இருக்கணுமா? என்ன சொல்றீங்க? வேற கம்பெனில இப்போ வேகன்சியே இல்ல. எந்த வேலை எனக்கு வருதோ வேற இடத்துல அது இல்லவே இல்லை. அந்த வேலை எனக்கு கிடைக்காதுமா. ராதாவும் ரேகாவும் இந்த விஷயத்த கேட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்போ என் தலையும் வெடிகிற மாதிரி வலிக்குது. அத்தை, கவலைப்படாதீங்க. நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நான் எல்லாம் பாத்துக்கிறேன். எனக்கே ஒண்ணுமே புரியாம இருக்கு. இப்போ நீ என்ன செய்ய போற? அம்மா, வேற வழியே இல்லம்மா. நீங்க போங்க, ரெஸ்ட் எடுங்க. இல்லனா உங்களுக்கு இன்னும் டென்ஷன் ஆகும். பவன் இப்படி சொன்னதுமே ராதா மருந்த போட்டுக்கிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ரூமுக்கு போயிட்டா. உங்களுக்கு வேற வேலை தெரியாட்டியும் பரவாயில்லைங்க, நான் ரொம்ப நல்லா பராட்டா செய்வேன். அப்போ நானே உங்களுக்கு பராட்டா செஞ்சு கொடுக்குறேன். அதை நீங்க பார்சல் பண்ணி உங்க ஆபீஸ்ல இருக்கிறவங்களுக்கு டெலிவர் பண்ணுங்க. இதால நீங்க அந்த ஆபீஸோடவே இணைஞ்சிருப்பீங்க. நீ சரியாதான் சொல்ற. நீ டப்பாவை பேக்கிங் பண்ணு, நான் டெலிவரி பண்றேன். நான் இவருக்கு என்னவோ பெருசா சொல்லிட்டேன். ஆனா என்கிட்ட பராட்டா செய்யறதுக்கான பொருட்களே இல்லையே. மாவு மட்டும்தான் இருக்கு. நான் என்கிட்ட இருக்கிற சாக்லேட்ஸை வச்சு பராட்டா செஞ்சா எப்படி இருக்கும்? அட ரேகா, என்ன இது? நீ சாக்லேட் பரோட்டா பண்றியா? ஒருவேளை இந்த சாக்லேட் பரோட்டா மத்தவங்களுக்கு பிடிக்கலனா? இது வித்தியாசமான பராட்டா. ஒரு வாட்டி டெலிவர் பண்ணி தான் பாருங்களேன், எல்லாருக்கும் பிடிக்கலாம் இல்ல? ரேகா சாக்லேட் பராட்டாவை பண்ண ஆரம்பிச்சதுமே அந்த ஒரே ஒரு சாக்லேட் பராட்டா நிறைய சாக்லேட் பராட்டாக்களா மாறிட்டு இருக்கிறத அவ கவனிச்சா. அட, இது மந்திர பராட்டாவா என்ன? என்கிட்ட ஒரு பராட்டா செய்யறதுக்கான பொருட்கள் மட்டும்தான் இருந்தது. ஆனா இங்க நிறைய பராட்டா இருக்கே. பவன் அந்த பராட்டாக்களை எல்லாத்தையும் டெலிவர் பண்ணா. அது எல்லாருக்குமே பிடிச்சு போச்சு. ஒரு வாட்டி பவனோட உடம்பு சரியில்லாம போனதால அந்த பராட்டாக்களை டெலிவர் செய்யறதுக்காக ரேகாவே அந்த ஆபீஸ்க்கு போனா. அங்க போனதுக்கு அப்புறம் திடீர்னு ரொம்ப பலமா மழை பெய்ய ஆரம்பிச்சது. இதனால எல்லாரும் ஆபீஸ்லயே மாட்டிக்கிட்டாங்க. திடீர்னு இப்படி எதுக்கு மழை பேஞ்சுக்கிட்டே இருக்குன்னு தெரியலையே. இதனால எவ்வளோ பிரச்சனை. எல்லாருமே வீட்டுக்கு போறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எப்படி போறதுன்னு தெரியலையே. நீங்க கவலைப்படாதீங்க சார். இவங்களை அவங்களோட வீட்டுக்கு சேர்த்து விடுறது என்னோட பொறுப்பு. இங்கிருந்து நாம போகவே முடியல. அப்படி இருக்கும்போது போக முடியும்னு எப்படி சொல்ற?
இப்படி லூசு மாதிரி பேசி என் டைமை வேஸ்ட் பண்ணாத. ரொம்ப வருத்தத்தில் இருக்குண்ணா. சார், ஒரு வாய்ப்பு கொடுத்து தான் பாருங்களேன். ரேகா ஒரே ஒரு சைகை செஞ்சதுமே அந்த சாக்லேட் பராட்டா ரொம்பவே பெருசா மாறிடுச்சு. இப்போ அந்த பராட்டா கடியில எல்லா ஸ்டாஃப் மெம்பர்ஸும் நின்னாங்க. அது எல்லாரையும் ஜாகிரதையா அவங்களோட வீட்டுக்கு சேர்த்துருச்சு. இந்த கதை நல்ல கிராமத்தை சேர்ந்த கதை. அங்க அமிர்த் தன்னோட மனைவி கங்கா அப்புறம் அப்பா அம்மா 2 பேர் கூட இருந்தான். அமிர்த் சுபாவத்துல சண்டைக்காரன். ஆனா கங்கா எப்பவுமே அமைதியா இருப்பா. அமிர்த்துக்கு கங்கா கையால செய்யற சாப்பாடு பிடிக்கவே பிடிக்காது. இன்னைக்கும் கங்கா டிஃபனுக்கு ரொம்ப ஆர்வத்தோட ஆலு பரோட்டா செஞ்சா. ஆனா அமிர்த்துக்கு அதுல எந்த டேஸ்டும் பிடிக்கல. கங்கா, என்ன ஆச்சு உன் கைக்கு? இப்ப பண்ற சமையல் டேஸ்டாவே இருக்க மாட்டேங்குது. என்னாச்சு அமிர்த்? இந்த ஆலு பரோட்டாவை விட நேத்து செஞ்ச காஞ்ச ரொட்டியே நல்லா இருந்துச்சு. மருமகளே, உன்னால ஒரு வேளை கூட ஒழுங்கா செய்ய முடியல. அட, இதுல கங்கா தப்பு என்ன இருக்கு? அம்ரித், உன்னுடைய வாய் தான் சரியில்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த பரோட்டா ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ளீஸ் நீங்க சாப்பிட்டு தான் பாருங்களேன். இந்த பரோட்டாக்கு பதிலா பேசாம விஷத்தை வாங்கி கொடு. அமிர்த் கோவப்பட்டு அந்த பரோட்டாவை தூக்கி வீசினான். கங்கா அமிர்தோட இந்த நடவடிக்கையினால ரொம்ப வேதனைப்பட்டா. அவளோட கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் அந்த கண்ணீர் அந்த பரோட்டா மேல போய் விழுந்தது. கங்கா அந்த பரோட்டாவுக்கு முத்தம் கொடுத்தா. அமிர்தோட கோவம் அப்பவும் தனியவே இல்ல. அவன் கங்காவை அவமானப்படுத்தி வீட்டை விட்டே வெளியே அனுப்பினான். வியாஸ் ஐயா மருமகளுக்கு துணையா நின்னாரு. அப்புறம் 2 பேரும் வீட்டை விட்டு போயிட்டாங்க. கங்கா மாமியார் வீட்டு சண்டையோட அம்மா வீட்டுக்கு போகவே இல்ல. 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே ரோட்ல நின்னுட்டு இருந்தாங்க. கங்கா வீட்டை விட்டு வெளியே வரும்போது அம்ருத் தூக்கி எரிஞ்ச அந்த பரோட்டாவை தன்னோட எடுத்துட்டு வந்தா. வியாஸ் ஐயா தன்னோட மருமகளுக்கு சொந்த காலில் நிக்கணும்னு சொல்லி அட்வைஸ் பண்ணாரு. அப்பா, நீங்க என்ன சொல்ல வரீங்க? மருமகளே, எந்த பரோட்டாவால உனக்கு அவமானம் ஏற்பட்டுச்சோ அதே பரோட்டாவை வச்சு நீ உன்னுடைய புது வாழ்க்கைய ஆரம்பிங்க. நீங்க ஹோட்டல் தாபா ஓபன் பண்றத பத்தி சொல்றீங்களா? அதுக்கு நிறைய பணம் தேவைப்படுமே. கவலைப்படாதம்மா, என் மொபைல நான் வித்துடுறேன். ஆனாலும் என்னோட தாபா நடக்குன்றதுக்கு என்ன கேரண்டி இருக்கு? அப்புறம் கங்கா கையில இருந்த அந்த பரோட்டா கிட்ட இருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு. கங்காவும் வியாஸ் ஐயாவும் அதிர்ச்சியில நின்னாங்க. கங்கா, உன்னோட தாபா நடக்கிறதுக்கு உண்டான கேரண்டியை நான் எடுத்துக்கிறேன். யார் அது பேசுறது? உன் கையால செஞ்ச பரோட்டா நான் தான் பேசுறேன். உன் புருஷன் என்ன சாப்பிட மாட்டேன்னு சொல்லி எப்ப என்ன தரையில தூக்கி வீசினாரோ அப்போ உன்னோட கண்ணீர் பரோட்டாவான என் மேல விழுந்துச்சு. அப்போ எனக்குள்ள ஒரு மாய சக்தி வந்துருச்சு. இப்ப நான் மாய பரோட்டாவா ஆயிட்டேன். அதனால நீ எப்பவும் என்ன உன் கூடயே வச்சுக்கோ. என்னோட மாயினால உன்னோட தாபா ரொம்ப ஃபேமஸா ஓடும். பரோட்டாவோட வார்த்தையை கேட்டுக்கிட்டு கங்காவும் வியாஸ் ஐயாவும் தன்னோட அடையாளத்தை மாத்திக்கிட்டு ரோட்டோரத்துலயே ஒரு தாபா ஓபன் பண்ணாங்க. கடையோட பேரு கங்காவோட தாபான்னு வச்சாங்க. முதல் நாளே கஸ்டமர்ஸ் கூட்டமா வர ஆரம்பிச்சிட்டாங்க. கங்கா அந்த மாய பரோட்டாவை தான் கையிலேயே எப்பவும் வச்சிருந்தா. கங்காவோட தாபா கொஞ்ச நாள்லயே கிராமத்தோட அடையாளமா மாறிடுச்சு. கங்காவும் வியாஸ் ஐயாவும் இது வரைக்கும் தங்களோட அடையாளத்தை மறைச்சு வச்சிருக்காங்க. அமிர்தோட அம்மா அந்த தாபாவோட சாப்பாட்டை பத்தி ரொம்ப பாராட்டினாங்க. கண்ணா, கங்காவோட தாபா ரொம்ப பிரபலமாயிடுச்சு. அவ உணவோட வாசனை ரொம்ப தூரமெல்லாம் பரவிருச்சு. கங்காவோட தாபா ஒண்ணுதான். உங்க மருமக பேரும் கங்கா தான். ஆனா அவளுடைய கையில எந்த ருசியுமே இல்ல. ஆமா கண்ணா, சரி வா, நாமளும் ஒரு நாள் அந்த தாபாவுக்கு போய் சாப்பிட்டு வருவோம். சரிங்கம்மா, அடுத்த சண்டே போவோம். அம்ரித் கண்ணா, மருமகளை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? இல்லம்மா, அவ அவங்க அம்மா வீட்டுக்கு போகல. எனக்கு இது மட்டும் தான் தெரியும். பாவம், உன்னோட அப்பாவும் மருமகளும் எங்க போய் மாட்டிக்கிட்டாங்கன்னு தெரியல. கங்காவோட தாபா இப்போ ரெஸ்டாரண்டா மாறிடுச்சு. வியாஸ் ஐயா ரெஸ்டாரண்டோட கவுண்டர் கிட்ட உட்காந்தாரு. அப்புறம் கங்கா கிச்சனை பார்த்துக்கிட்டா. ஒரு நாள் அந்த கூட்டத்தோட அமிர்தும் அவனோட அம்மாவும் சாப்பிட்றதுக்கு வந்தாங்க. வியாஜியும் கங்காவும் அவங்கள பார்த்துட்டாங்க. ஆனா அமிர்தால அவங்க 2 பேரையும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா 2 பேரும் அவங்க அடையாளத்தை மாத்திக்கிட்டு டிஃப்ரெண்ட் கெட்டப்ல இருந்தாங்க. அமிர்தும் அவனோட அம்மாவும் சாப்பாட்டுக்கு ஆர்டர் பண்ணாங்க. வெயிட்டர் சாப்பாடை சர்வ் பண்ணா. வியாஸ் ஐயாவும் கங்காவும் கிச்சன்ல பேசிக்கிட்டாங்க. அப்பா, பாத்தீங்களா? அம்மா சாப்பிட வந்திருக்காங்க. கூடவே அமிர்தும் வந்திருக்கான். ஒருவேளை அவங்க நம்மள அடையாளம் கண்டுபிடிச்சிட்டா? அவங்க கண்ணை மறைச்சிருக்கிற அந்த திமிருன்ற கட்டு அவர்ற வரைக்கும் அவங்களால நம்மள கண்டுபிடிக்க முடியாது. வாமா, நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம். இதுக்கு மேல என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். அமிர்த் சாப்பிட்டு முடிச்சிட்டு பில் கேட்டான். கங்கா வந்து என்ன சொன்னான்னா, சார், சாப்பாடு எப்படி சார் இருந்தது? ரொம்ப சுவையா இருந்தது. ஒருவேளை தினமும் இந்த மாதிரி சாப்பாடு கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க தினமும் இங்க சாப்பிட வரலாம் சார்.
தினமும் முடியாது, ஆனா வார வாரம் சண்டே கண்டிப்பா வருவேன். அம்மா எங்க கையால செஞ்ச இந்த உணவு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த மாதிரி சுவையான உணவை என் மருமகளும் செஞ்சிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அப்பதான் வியாசையா பில் எடுத்துக்கிட்டு அமிர்த் கிட்ட வந்தாரு. அமிர்த் பர்ஸ் எடுக்க பாக்கெட்ல கை விட்டான். அப்புறம் அதிர்ச்சி ஆயிட்டான். ஓ மை காட், என்னுடைய பர்சும் மொபைலும் திருடு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன, பர்ஸ் திருடு போயிடுச்சா? ஆமாமா, எனக்கு தெரியவே தெரியாது. இப்ப என்ன பண்றது? அதெல்லாம் தெரியாது, நீங்க சாப்பிட்டதுக்கான பில்ல கொடுத்துதான் ஆகணும். எங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு இந்த மாதிரி கேஸுங்க தினமும் தான் வருது. ஜனங்களுக்கு வயிறு நிறைய சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்களுடைய பரிசு திருடு போயிடுச்சுன்னு. நான் பொய் சொல்றேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? சாரி, நீங்க சாப்பிட்டதுக்கு பில்ல பே பண்ணுங்க. இல்லன்னா என்ன? அப்புறம் இந்த பில்லுக்கு உண்டான கேஷுக்கு நீங்க ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யணும். நீங்க எங்களை என்ன வேலை செய்ய வைப்பீங்க? இப்போதைக்கு பாத்திரம் தேய்க்கிற வேலை பாக்கி இருக்கு. அமிர்த் வியாசையாவுக்கு எவ்வளவோ சொல்லி புரிய வச்சான். ஆனா அவர் அதை கேட்கவே இல்லை. சாப்பாட்டுக்கு கொடுக்க வேண்டிய பில்ல கொடுக்காதனால அமிர்தும் அவனோட அம்மாவும் ரெஸ்டாரண்ட்ல பாத்திரம் தேய்ச்சாங்க. நாள் முழுக்க அந்த ரெஸ்டாரண்ட்ல பாத்திரம் தேய்ச்சிட்டு அமிர்தும் அவனோட அம்மாவும் புறப்பட்டாங்க. கங்காவையும் வியாசையாவையும் பார்த்துட்டு 2 பேரும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. கங்காவும் வியாசையாவும் அவங்களோட ஒரிஜினல் உருவத்துல இருந்தாங்க. கங்கா, நீ எப்படி? அம்ரித், உங்க அப்பாவும் இங்கதான் இருக்காரு. நீங்க 2 பேரும் இங்க சாப்பிட வந்தீங்களா? நாங்க இங்க சாப்பிட வரல, சாப்பாடு குடுக்க வந்திருக்கோம். நீ ரெஸ்டாரண்டோட பேரை கவனிக்கல. கங்கா ரெஸ்டாரண்ட். இது என் மருமக கங்காவோட ரெஸ்டாரண்ட். என்ன, கங்காவோட ரெஸ்டாரண்டா? மருமக இந்த ரெஸ்டாரண்ட்ல சமைச்சா உங்களுக்கு நல்லா இருக்கு, ஆனா வீட்ல அதே சமையல் உங்களுக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. ஆமாமா, எனக்கும் நல்லா சமைக்க தெரியும். உங்களுக்கு தான் சாப்பிட தெரியலன்னு சொல்லணும். போதும் மருமகளே, இன்னும் எவ்வளவுதான் அவமானப்படுத்துவ? ஆமா கங்கா, நாங்க செஞ்ச தப்ப நாங்க உணர்ந்துட்டோம், எங்களை மன்னிச்சிரு. மருமகளே, நம்ம வீட்டுக்கு போகலாம் வா. அமிர்தும் அவனோட அம்மாவும் வருத்தப்படுறத பார்த்துட்டு கங்கா 2 பேரையும் மன்னிச்சா. அப்புறம் அவ தன்னோட வீட்டுக்கு திரும்பி போனா. பரோட்டாவோட அற்புதம் கங்காவோட வாழ்க்கையே மாத்திடுச்சு. அவளோட வாழ்க்கை சந்தோஷமா மாறிடுச்சு.